சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இப்போ பார்த்துக்க என்ன அப்படின்னா வீக்லி டெஸ்ட்டுக்கு உண்டான கொஸ்டின்ஸ், அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புதிய புத்தகத்தில் 9ஆம் வகுப்பு முதல் பருவம். போன தடவை என்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழ் புதிய புத்தகத்தில் உள்ள 8ஆம் வகுப்புக்குள்ள 3ஆம் பருவத்தில் உள்ள வினாக்கள் பார்த்தோம். இந்த தடவை 9ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் உள்ள வினாக்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட எந்த நாடுகளின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் இலங்கை, மொரிசியஸ். ரெண்டாவது கொஸ்டின், கீழ்கண்ட தமிழின் தனித்தன்மைகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்பிய மொழி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மொழி. இதுதான் நம்மளுடைய தமிழ் மொழியோட தனித்தன்மை. அடுத்து வேறு என்ன கொஸ்டின் பார்த்துடலாம். ஈரோடு தமிழன்பன் டேஷ் மற்றும் டேஷ் முதலான பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். ஆன்சர் புதுக்கவிதை, சிறுகதை. அடுத்த கொஸ்டின், தமிழ் வடமொழியின் மகளென்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கால்டுவெல். இது நமக்கு டிஎன்பிசியில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து பார்த்தலாம், கீழ்கண்டவற்றுள் அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகளில் தவறானது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கதபா. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. என்ன பெயர்கள் அதோட திராவிட மொழிகளை வச்சுட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு கரெக்டாக ஆன்சரே பார்த்துடலாம். மூஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் துளு, மூறு அப்படின்னா ஆன்சர் கன்னடம், மூன்று அப்படின்னா ஆன்சர் தமிழ், மூணு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் மலையாளம், மூடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் தெலுங்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின், அந்திரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றோர் நீ குற்றமில்லா 10 குணம் பெற்றோர். இவ்வரிகளில் முக்குணம் என குறிப்பிடுபவை எதுலான்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்துவம், ராசசம், தாமசம். அடுத்த கொஸ்டின் பேரலாம். தமிழ் விடு தூது நூல் யாருக்கு தூது அனுப்புவதாக பாடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதுரை சொக்கநாதர். ஓகே, அடுத்த கொஸ்டின், நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் நீடு வாழ்க என்ற வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னா ஆன்சர் சுத்தானந்த பாரதியார். ஓகே, அடுத்தது பார்த்தலாம். தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் நமக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டர் அப்படின்னா உரை, அதாவது இதுக்கு நமக்கு என்னென்னா ஃபோல்டர்னால தான் உரைங்கிறது வரக்கூடியது. ஓகே, அடுத்து பார்த்துடலாம். உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது எந்த மொழி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு கிரேக்கம். அடுத்து கீழ்கண்ட இணைகளை ஆராய்ந்து தவறானதை சுட்டி காட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்காணி அப்படின்னா 1/60 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தவறானது. 3/160. அடுத்து எரிதிரை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஆன்சர் கடலை சார்ந்த பெரிய புலம். அடுத்து கிரேக்க மொழி நூலான இலியாத் எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கிமு 8. அடுத்து விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடைவரிசையை குறிப்பிடுங்கன்னு சொல்லிக்கிறேன். இதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆன்சரே பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாவினம் எத்தனை அப்படின்னா 3, வண்ணம் 100, குணம் 10, வனப்பு 8. ஓகே, அடுத்த கொஸ்டின், காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஈரோடு தமிழன்பர். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்ற முன்னுரையை கொண்ட நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு தமிழ் ஓவியம். அடுத்த கொஸ்டின், இனிமையும் நீர்மையும் தமிழேன் ஆகும் என கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிங்கள நிகண்டு. அடுத்த கொஸ்டின், ஈரோடு தமிழன்பன் அவர்களின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் தமிழன்பன் கவிதைகள். அடுத்து ஏரியை கண்மா என்று அழைக்கும் நிலப்பகுதி. ஆன்சர் பாண்டி மண்டலம். அடுத்து உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் புறப்பாட்டு, அதாவது புறநானூறு. அடுத்து பரமசிவன் அவர்களின் கீழ்கண்ட கூற்றை ஆராய்ந்து தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறினார். அடுத்து பின்வருவனவற்றில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் யாதும் முறை யாவரும் கேளே, அகநானூறு. அடுத்த கொஸ்டின், கவிஞர் கந்தர்வன் குறித்த கூற்றுகளில் எது தவறானது? ஆன்சர் சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன், தண்ணீர் தண்ணீர்,
ஆகியவை இவரோட படைப்புகள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவரை பற்றினது தவறானது. ஏன்னா தண்ணீர் அவங்க ஏற்றியிருக்க மாட்டாங்க. அடுத்து மாமலை போற்றதும் என்று பாடியவர் ஆன்சர் இளங்கோவடிகள். தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை டேஷ் என்று கூறுவர். ஆன்சர் திருமஞ்சினம் ஆடல். அடுத்து இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுவர். ஆன்சர் ஆர்தர் காட்டன். தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகால தொன்மையுடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு 2000. மானகமே இல வெயிலை மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ பெருங்காட்சி பிழைதானோ என்று பாடியவர். ஆன்சர் பாரதியார். மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000 பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் மாங்குடி மருதனார். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். உயிரை உருவாக்குபவர்கள் என நம் முன்னோர்கள் யாரை போற்றினர் அப்படின்னா ஆன்சர் நீர்நிலைகளை உருவாக்குபவர்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா உயிரை உருவாக்குபவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து கூற்றி ஆராய்க. நம் முன்னோர்கள் பல்வேறு வகையான நீர்நிலை வடிவங்களை உருவாக்கி நீரை பாதுகாத்தனர். காரணம் நீரே மனித வாழ்வின் அடித்தளம். இதுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். இது சரியான விளக்கம் தான். அடுத்த கொஸ்டின். கூற்று திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் என அழைக்கப்படுகிறது. காரணம் இந்நூலின் பெருமை காரணமாக இது பெரிய புராணம் என அழைக்கப்படுகிறது. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன? கூற்றும் காரணமும் சரிதான், சரியான விளக்கம் தான். அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடு கொடுத்துருக்காங்க. மழைக்காலமும் குயிலோசையும் கோமல் சுவாமிநாதன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தவறான இணை. அடுத்து பொறுத்துக. இதுக்கும் நம்ம என்ன பார்த்துடலாம்? கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாம். மாடு அப்படின்னா என்ன? பக்கம். நெருங்குவலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள். கோடு அப்படின்னா குளக்கரை. ஆடும் அப்படின்னா நீராடும். துதைந்து எழும் அப்படின்னா கலக்கி எழும். எல்லாமே கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நாகலிங்கம் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார்? ஆன்சர் கந்தர்வன். மல்லல் மூதுர் வயவேந்தே கோடிட்டு சொல்லோட பொருள் என்னன்னு, அதாவது மல்லல் அந்த சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பலம். கீழ்கண்டவற்றுள் கவிஞர் தமிழ் மொழியின் படைப்புகளில் கீழ்கண்ட எது ஒன்று தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன? தமிழ் சமுதாயம், அதுதான் தவறானது. நிலை பெற்ற சிலை, மாதவி காவியம், பீரா இது எல்லாமே அவங்களுடைய படைப்புகள் தான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பொருந்தாத இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு டி தான். கா அப்படின்னா கல். கா அப்படின்னா என்ன ஆன்சருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்வது. ஆன்சர் புறநானூறு. வானுக்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதுர் வயவேந்தே இவ்வரிகள் யாரை குறிக்கின்றன அப்படின்னா ஆன்சர் பாண்டியன் நெடுஞ்செழியன். கூவல் என்பது ஆன்சர் உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கூவல் அப்படின்னு சொல்கிறோம். யாக்கை என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு. இதுவுமே நமக்கு டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தலாம். ஏறு தழுவுதல் முல்லை நில மக்களின் டேஷ் உடனும் மருத நில மக்களின் டேஷ் உடனும் பாலை நில மக்களின் டேஷ் உடனும் பிணைந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது முல்லை நில மக்களின் அடையாளம், மருத நில மக்களின் தொழில் உற்பத்தி, பாலை நில மக்களோட போக்குவரத்து தொழில் அதனோட தான் பிணைந்து இருந்தது. அடுத்து பார்த்தலாம். பக்தி சுவை நனிச்சொட்ட சுட்ட பாடிய கவிவளவை என்று மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் யாரை பாராட்டுகிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சேக்கிலார். கீழ்கண்ட மணிமேகலை குறித்த கூற்றுகளுள் எது தவறானது? கதை அடிப்படையில் சிலப்பதிகாரத்தை மணிமேகலையின் தொடர்ச்சி எனக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தவறானது. அதாவது சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி தான் நமக்கு என்ன அப்படின்னா மணிமேகலை. இதில் வந்து மணிமேகலையோட தொடர்ச்சி சிலப்பதிகாரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு தவறானது. அடுத்து ஏறு தழுவுதல் குறித்து தோல் சான்றுகள் பற்றிய செய்திகளை ஆராய்ந்து தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரூர் மாவட்டம் மயிலாடுபாறை அருகே சித்திரக்கல் புடவையில் தமிழுடன் கூடிய ஓவியம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தவறானது. அடுத்து பார்த்துடலாம். மணிமேகலையில் முதல் காதையாக அமையப்பெற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விலாவரை காதை. கூரிய கொம்புகளும் சிலிர்த்த தெமிழ்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் எங்களுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி கரைக்கியூர். அடுத்து கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களுள் தொன்மையான காலத்தைச் சேர்ந்த பொருட்களுள் எக்கால கட்டத்தைச் சேர்ந்தவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. அடுத்து 1863 ஆண்டு டேஷ் என்பவர்
சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது யார் கண்டுபிடித்திருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ராபர்ட் ஃப்ரூஸ்ட். கம்பராமாயணத்தில் கீழ்கண்ட எந்த காண்டத்தில் பட்டிமண்டபம் என்ற சொல் பயின்று வருகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நமக்கு ஆன்சர் பாலகாண்டம் நகர மண்டலம். பட்டிமண்டபத்தை தான் நம்ம இப்போ என்ன செஞ்சிட்டோம், பேச்சு வழக்கில் பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம். அடுத்து திருக்குறளில் இடம்பெறும் இரு மரங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பனை மூங்கில். பின் வருவனவற்றில் தவறான செய்தி எதுன்னு கேட்டிருக்காங்க. அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. அப்போது அரிக்கமேடு அகழாய்வில் என்ன கிடைத்ததுங்கிறத நீங்கள் கமெண்டில் நமக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மிக்கவை செய்தாரே தாம்தம் மிகுதியான் வென்று விடல் தகுதியான். சரியான வரிசையில் இதை நம்ம என்ன செய்யணும், முறைப்படுத்தி எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எழுதிடலாமா? ஆன்சர் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல். இதுதான் நமக்கு கரெக்டு. அடுத்து அரண்மனை சித்திரங்களில் காலை போர் பற்றி செய்திகள் எங்கு காணப்படுகின்றன? ஆன்சர் எகிப்த் கிரீட் தீவு. நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறி ஏற்றி சிலப்பவை மண்டி பாய்பவையாம். இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கலித்தொகை. கீழ்கண்டவற்றுள் இந்திர விழா பற்றி கூறும் நூல்களில் கீழ்கண்ட எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திர விழா நமக்கு எதில் தான் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை. மணிமேகலையின் விழாவரை காதையில் இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறுவதாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 28 நாட்கள். இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டிய பெயர்கள் கீழ்கண்டவாறு எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்டமிலாசம் தான் கரெக்டானது. திமிழுடன் கூடிய காலை ஓவியம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் தேனி சித்திரக்கல் புடவில். திருக்குறளுக்கு எழுதப்பட்ட பழைய உரைகள் சிறந்த உரை எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பரிமேலழகர் உரை. அடுத்து திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அஞ்சம் குவளை. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஜி போப். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எதிரான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் இலங்கை சிங்கப்பூர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.